மாண்புமிகு நிதி திட்டம் மற்றும் வளர்ச்சித்துறை அமைச்சரின் தீர்மானம் பேரவையின் முடிவு. நீங்க பேசுறீங்களா? மாண்புமிகு உறுப்பினர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அரசின் தனி தீர்மானத்தின் மீது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கருத்துக்களை தெரிவிக்கின்றேன். மத்திய வரி பகிர்வு மற்றும் மத்திய திட்ட நிதியுதவி என்ற இரண்டு முறைகளில் மாநிலங்களுக்கு மத்திய அரசின் நிதி பகிர்வு அளிக்கப்படுகிறது. மத்திய அரசு மாநிலங்களுக்கான வரி பகிர்வை மத்திய நிதிக்குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் வழங்குகின்றது. 12வது நிதிக்குழுவிற்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய நிதி பகிர்வு படிப்படியாக குறைந்து வந்துள்ளது. இதற்கு முக்கிய காரணம் தனிநபர் வருமானம் ஒரு முக்கிய காரணியாக எடுத்துக் கொள்ளப்படுவதாலும் தமிழகத்திற்கு சாதகமில்லாத வனப்பகுதியின் அளவு போன்றவை காரணியாக புகுத்தப்படுவதாலும் 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு வந்த நிலையை மாற்றப்பட்டதாலும் நமது மாநிலத்தின் மக்கள் தொகை குறைந்து வருவதற்கு ஏற்ப தமிழகத்திற்குரிய மத்திய வரி பகிர்வு குறைத்துவிட்டது. அதனால்தான் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவின் காலத்திலும் சரி, அவருக்கு பிறகு அம்மாவின் அரசிலும் வளர்ச்சி அடைந்த மாநிலங்களை பாதிக்காத அளவிற்கு நிதி பகிர்வு செய்யப்பட வேண்டும் என்று தொடர்ந்து மத்திய அரசை வலியுறுத்தி வந்தோம். பல்வேறு மத்திய திட்டங்கள் பின்தங்கிய மாநிலங்களுக்கு அதிக நிதி உதவி பெறும் வகையில் அமைந்துள்ளது. இதனாலும் மத்திய அரசின் திட்டங்களுக்கு தமிழ்நாட்டுடைய நிதி பங்கு குறைந்து விட்டது. எனவே மத்திய நிதிக்குழு அமைக்கும் போது அவற்றின் எல்லை வரம்பை மாற்றி அமைத்து தமிழ்நாடு போன்ற வளர்ந்த மாநிலங்கள் பாதிக்காத அளவு நிதி பகிர்வு இருக்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து மத்திய அரசை வலியுறுத்தி வந்தோம். தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த இந்த தனி தீர்மானத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முழு மனதுடன் ஆதரிக்கின்றோம்.